பாருங்கள் முள்ளுச்சியில் நம்ம கட்டி போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கார் அவர். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 2 விரால் மீன் தான் பிடிச்சிருக்கோம். இது எப்படி பிடிச்சிருக்கோன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதனா வீடியோ போகணுன்னா அந்த வீடியோவை என்ன வீடியோ போகலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ் கெண்டை வலை விட்டுருந்தோம். இங்கே பாருங்கள் கெண்டெல்லாம் சூப்பராக மாட்டியிருக்கு. இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்களா, கலராக எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம கலராக இருக்குது. அப்படியே பளிச்சுன்னு அடிக்குது கலரு. நீ ஒரு தான் கோத்து போட போகிற விராலுக்கு நான் மீன் மாட்டுதுன்னு தெரில, பார்க்கலாம். கெண்டைக்கெலாம் டப்புன்னு கோத்து போடணும். இங்கே பாருங்கள் புறாக்காசி ஓடிச்சு. இங்கே பாருங்கள் புறாக்காசி. இன்றைக்கி நல்லா கெண்டைங்கெலாம் மாட்டிருக்கு. கோத்து போடலாம் விராலுக்கு. கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அழகாக எடுத்து அழகாக போடணும். இங்கே பாருங்கள் எடுத்தாச்சு, எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. அங்கே போடலாம். அந்த இதுவான உட்காண்ட போடலாம் போயிட்டு. நம்ம இந்த டொக்கில் தான் போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விரால் தூண்டி முள் போட்டுக்கலாம். மீனை காட்டு. பாருங்கள் புறாக்காசி தான் கொத்து போடுறோம். நாங்கள் காலையிலே வந்துட்டோம் சீக்கிரமாக, அதனால் ஒரு மாதிரி தருது கேமரா. போட்டாச்சு. ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்து பார்க்கலாம் நான் மாட்டிருக்கான்னு. முள் கட் ஆகிடுச்சு. அந்த முள்ளெலாம் கோத்து போடலாம். வாடா 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 வாடா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் விராலுக்கு முள் இப்படி தான் கட்டணும். அப்படி தான் கட்டி போடுறேன். நீங்கள் எந்த மெத்தடில் கட்டி போடுறீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நல்லா ஒரு 2 சுற்று சுற்றிட்டோம். சுற்றிக்கினே இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக அப்படி உள்ளே விட்டுக்கணும். வாயில் கீழே காட்டி குத்திக்க போகிறீங்க, பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்லா டைட்டாக ஆகிடும். லைட்டாக கட்டலைன்னா உருகிட்டு போயிடும். இன்னொரு முள் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க இப்படி எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு இதில் ஒரு 2 சுற்று சுற்றணும். சுற்றிட்டு இதில் சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு இப்படி எடுத்துகிட்டு 2 பக்கம் பிடிச்சி இழுத்தீங்கன்னா டைட் ஆகிடும். வரவே வராது. ஃப்ரெண்ட்ஸ் விராலுக்கு ஆழம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அடிக்குள்ளே தான் இருக்கணும். 1/2 அடிக்கு மேலே போகக்கூடாது. இந்த அளவு தான் ஆழம் இருக்கும். ஆழம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அது வந்து அடிக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். நம்ம போடுவோம், பார்ப்போம் ஏன்னா இருக்கான்னு. வாங்க போவோம். சில்லுன்னு இது தண்ணி இருக்குன்னு தெரில. ஹோல்ஸு அங்கே தான் கட்டி வச்சுருக்கேன். அதில் இந்த இடத்துல எல்லாம் முள்ளெல்லாம் மாட்டி ரொம்ப இதுவாக இருக்குது. முள்ளை லைட்டாக வச்சுட்டு போனேன். எப்படி மாட்டி பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் விரால். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் விரால் மீன் மாட்டிட்டு சூப்பர். நல்லா வேட்டை மீன்.
ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு துண்டி போட்டிருக்கோம் இங்கே, இன்னொன்று இருக்குது. நிறைய போட்டு வச்சுருக்கோம், ஒன்றா பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைட்டான ஹைட்டில் போடணும், அப்போ தான் அடிக்கும். இதில் சாப்பிட்டு போயிட்டுருக்கு போல் விரால், எதுவுமே இல்லை. பாருங்க, இந்த மாதிரி இதில் லைட்டான வெயிட்டில் போடணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முள்ளையே உடச்சிட்டு போயிட்டுருக்கு, தெரியுதுங்களா? முள் பாருங்கள் உடச்சிட்ருக்கு, முள்ளையே உடச்சிட்ருக்கு. என்ன மீன் தெரியலையே, கேட் ஃபிஷ்ஷாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கேட் ஃபிஷ் தான் அந்த மாதிரி உடச்சி எடுத்துகிட்டு போயிடும். பாருங்கள், இந்த இடத்துல கட்டி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு 3 முள் போட்டிருக்கோம், ஏன்னா இருக்கான்னு போய் பார்ப்போம். பார்த்தீங்களா எவ்வளோ ஜிலேபி பாருங்களேன், எல்லாம் கொச்சன்னு சூப்பராக போகிறாங்க. எல்லாம் கரையில் தான் ஜாலியாக இருக்காங்க, சூப்பரான வாழ்க்கை. தண்ணி முட்டிக்கால் அளவுக்கு இருக்கிறதுனால கரையிலே ஜாலியாக வாழ்கிறாங்களாம். பாருங்கள், இதெல்லாம் கட்டிடுங்க, எதுவும் இல்லை, சாப்பிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, விரால் குஞ்சு வச்சுருக்கு, அதை காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், தெரியுதுங்களா? விரால், இது விராலோட குஞ்சு. இதெல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். விரால் முட்டை வச்சுருக்காப்புல, அப்படியே ஒரு 1000 குஞ்சுக்கு மேலே இருக்கும். அதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா விரால் இருக்கும், இப்போ நம்ம இருக்கிறதுனால சைலண்ட்டாக இருக்குது. எவ்வளோ இருக்குது பாருங்க. எவ்வளோ குஞ்சு இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு முள் கட்டியிருக்கோம், பாருங்கள். எதுவும் இல்லை போல ஃப்ரெண்ட்ஸ், இதோட தான் இருக்குது. எப்படி இருக்காரு பாருங்கள், இதோட தான் இருக்கும். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 10 துண்டு கிட்ட போட்டோம். என்ன மாதிரி இருக்குன்னு நல்லா பாருங்க. இதுலேயும் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உள்ளு மட்டும் தான் இருக்குது, சாப்பிட்டு போயிட்டுருக்காப்புல. பாருங்கள், இதுலேயும் எதுவும் இல்லை, சாப்பிட்டு போயிட்டுருக்காரு. இன்னும் ஒரு 4 முள் இருக்குது, மட்டும் பார்ப்போம். இந்த இடத்துல போட்டுருவோம். பாருங்கள், ரொம்ப தீட்டாக இருக்குது. தெரில, இறங்கி தான் பார்க்கணும் போல், ஏதோ மாட்டி விட்டுருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒன்று போட்டிருக்கோம், அங்கேயும் போய் பார்ப்போம் இருக்கான்ட்டு. அங்கே ஒரு முள் மட்டும் தான் இருக்குது, ஏன்னா இருக்கான்னு போய் பார்க்கலாம். எல்லாமே மாட்டிருக்குன்னு தெரில, மாட்டிருக்கா இல்லை போயிடுச்சா, முள் உடச்சிட்டு போயிடுச்சா என்னன்னு தெரில. நிறைய ஜிலேபி பார்த்தீங்கன்னா அப்படியே மேய்ஞ்சினே இருப்பாங்க, சூப்பராக இருக்கும். ஜிலேபிலாம் ஏகப்பட்ட ஜிலேபிங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விரால் பார்த்தீங்களா? ஏய் சூப்பர். இங்கே பாருங்கள் ஒரு விரால் இப்படி பார்த்துன்னு பாருங்கள் கரையில். இங்கே பாருங்களேன், பாருங்கள் முள்ளுச்சில்ல நம்ம கட்டி போட்டிருக்கோம், அதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கார் அவர். செம்ம 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 இன்னைக்கு சூப்பர் வேட்டை ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேட்டையாடு விளையாடு தான். அங்கே அவர் எடுக்கலாம். இந்த மாதிரி இதில் கட்டி விட்டோம்னு வச்சிங்களேன், அதை இழுத்துட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும், எங்கேயும் கட் ஆகாது.
சூப்பராக இருக்கும். கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்தாச்சு. இதுவும் மீடியமான சைஸ் தான் விரால். தண்ணியில் போட்டுருவோம், கரையில் போட்டுருவோம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தங்குச்சு இல்லை, கயிறு மாதிரி இருக்கும். ஏன்னா கட்டாயிட போகுது, கயிச்சுனா போய்டுவோம். அடுத்த முள் இருக்குது, அதெல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வேட்டை தான். 2 விரால் மீன் மாட்டியிருக்கு நமக்கு. ஓகேங்களா, இன்றைக்கி இதே முடிஞ்சிச்சு. பாருங்கள், 2 பேரும் அங்கே இருக்காங்க. இவங்க தான் இன்றைக்கி 2 பேரும் பிடிச்சது. மற்ற முள்ளெலாம் பார்த்திங்கன்னா கேட்ஃபிஷ் இதெல்லாம் வந்து அறுத்துட்டு போயிடுச்சு, அதனால் எதுவும் கிடைக்கல. மொத்தம் ஒரு 10 தூண்டிக்கிட்ட போட்டிருந்தோம். 10 தூண்டியில் 2 மீன் மாட்டியிருக்கு விரால். நல்லா மீடியமான சைஸு, இப்படியும் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும் 2 சேர்த்தாலே. இன்றைக்கி நல்ல வேட்டை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட்டு மீன் வீடியோவில் பார்க்கலாம், ஃபிஷ்ஷிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.